அரியலூர் மாவட்டம் தௌத்தாய்குளம் ஊராட்சிக்குட்பட்ட மருதையாற்றின் அருகே கிணற்றில் விழுந்த 2 காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற கும்பலை தடுத்த வனக்காவலர் விஸ்வநாதனை செல்வகுமார் என்பவர் கன்னத்தில் அறைந்து தாக்கிய காவலரை பிடித்து இழுத்துச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அதனை காணலாம். இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கிட கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் தௌத்தாய்குளம் ஊராட்சி உட்பட்ட பகுதியில உள்ள மருதையாற்று படுகையில ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் 2 காட்டுப்பன்றிகள் இன்று காலை தவறி விழுந்துள்ளது. இதனை அறிந்த மாமிச பிரியர்கள் சிலர் அந்த காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்றுள்ளனர். இந்நிலையில் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இந்த சம்பவத்தை அறிந்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்த வனக்காவலர், அப்பகுதியை சேர்ந்த வனக்காவலர் விஸ்வநாதன் என்பவர் கூடியாக தனது இருசக்கர வாகனத்தில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். வனத்துறை அதிகாரி ஒருவர் வருவதை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த அந்த வேட்டையாடிய கும்பலுக்கு உட்பட்ட செல்வகுமார் என்பவர் விஸ்வநாதனை பார்த்து, எதற்காக இங்கு வந்தாய், உனக்கு என்ன இங்கு வேலை, தகவல் சொன்னது யார், கிணற்றிற்கு இருக்கிற அந்த விழுந்திருக்கிற காட்டுப்பன்றிகள் தனங்களுக்கு தான் சொந்தம் என அவரோடு மரியாதை குறைவாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை இங்கிருந்து ஓடிவிட என கடுமையாக தாக்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அவரது சட்டையை பிடித்து இழுத்து செல்லும் காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியானது வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அரியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று அந்த விஸ்வநாதனை மீட்டதோடு தப்பி செல்ல முயன்ற அந்த செல்வகுமாரையும் கைது செய்து அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக தகவல் கிடைத்த பேரில் ரோந்து பணிக்கு சென்ற வனக்காவலர் ஒருவர் வேட்டையாடப்படும் வனவிலங்குகளை வேட்டையாடப்படும் கும்பலால் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.